பனையடியா ஆவினங்காத்தையனாரே அடியாளுக்கு வந்தருள்வாய் புத்தன் நல்ல பனையடியா மகாதேவ சுவாமி ஐயா ஏ பொனமாலை சூடும் பெருமாள் புத்திரிக்கு வந்தருள்வாய் கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவான பேச்சு அம்மா கதை கருள வேணும் அம்மா அரசு மகன் தபசிநாதே சிவன் அணைந்த பெருமாளே சிவசக்தியே வந்தருள்வாய் என் தாயானை சகி அம்மா தற்கார்க்க வேணும் அம்மா மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா மதலைக்கு நீ வந்தருள்வாய் பெரிய மாட சுவாமி ஐயா புத்திரிக்கு அருள் புரிவாய் சின்ன தம்பி சாமி ஐயா சின்ன தம்பி எந்தன் சிரசில் வந்து பாடறியம் படிப்பறிய பாடறியம் படிப்பறிய பாலகியால் மாறியம் பாட்டில் உள்ள பாடறியானாலை படிக்க வைத்தார் ஏடறிய எழுத்தறி ஏட்டில் உள்ள வகையறி ஏடறியானாலை எழுத வைத்தார் வில்லிசை அறியாத வில்லிசை அறியாத எனக்கு விவரம் செய்தார் விஜயம் செய்தார் நானும் 5 நல்ல வயதில் அறியாத பிராயத்தில அறிவிக்கலை அம்மா அப்பாவை நான் கற்று தந்த வாத்தியார் கனவிலையோ மறப்பதில்லை சொல்லி வைத்த அண்ணாவி சொப்பனத்தில் நான் ஒரு நாள் மறந்தால் நான் ஒரு நாள் நெஞ்சொரு நாள் நினைவொரு நாள் சொல்லாலே மறந்தால் சொல்லி தந்த வில்லிசை சொல்லி தந்த என்னைக்கும் சொப்பனத்தில் சொப்பனத்தில் மறப்பதில்லை நமக்கு கற்று தந்த வாத்தியாரோ வாத்தியாரோ அண்ணாவி குரு நமக்கு தென்னிந்திய தேசம் ஐயா திருநெல்வேலி ஜில்லா வாஞ்சில்லா அம்மா தென்காசி மாவட்டத்தில சீமை எங்கும் எழுகடலா தென்காசி முக்கடலும் முக்கடலோ சீமை எங்கும் கியாதி பெற்ற செந்தாளை பூச்சோரியும் நம்ம சீவநல்லூர் நகரில் வாழும் வில்லிசை கவிகள் எல்லாம் விருத்தம் போட்ட அறுத்தம் சொல்லும் மாநிலம் கியாதி பெற்ற ஐயா மண்டலங்கள் புகழ் படைத்த மண்டலமும் புகழ் படைத்த அண்ணாவி மாடசாமி புலவர் பாதம் சீவநல்லூர் மாடசாமி புலவர் பாதம் புலவர் பாதம் சீவநல்லூர் மாடசாமி எனக்கு கற்று தந்த வாத்தியாரும்
அண்ணாவே குரு நமக்கு சுந்தரஞ்சேர் பூச்சொரியும் சுந்தர பாண்டியபுரம் அதிலே சோதி மணி கவிகள் பாடும் சொன்ன சொல்லுக்கெல்லாம் அறுத்தம் சொல்லும் சுதிதவராமணிமாறன் சுதிதவராமணிமாறன் தாத்தா சுகலிங்க புலவர் பாதம் எனக்கு கற்று தந்த வாத்து யாரோ அண்ணாவே குரு நமக்கு சாதி மல்லி பூச்சொரியும் அந்த சடையப்புறம் நகரில் வாழும் சமுத்திரமங்கி ஆதி பெற்ற சண்முகநாதன் பேரு பெற்ற சண்முகநாதன் பேரு பெற்ற தாத்தா சண்முக கோணம் சுவாமி வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம் இனிமே வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் 6 பேர் இந்த சாம்பவர் வடகரையில் ஒத்த பனையடியாம் வாசலிலே கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் இனிமே கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியோர்களே சபையோர்களே எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைமான்கள் உங்கள் பாலகி மாரியம்மா ஒத்த பனையடிய வாசலிலே இந்த ஆணி நல்ல மாதத்திலே மாதாந்த கடைசி வெள்ளியில இன்று வியாழக்கிழமை தன்னில் குடியலை புண்ணியரத்தில உங்க குழந்தை நாள் மாரியம்மா சாஸ்தாங்கத பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடுங்கோ ஐயம்பந்தி வாசலில அடியால் ஐயன் கதை பாட போறோம் அனைவர்களும் கேட்டிடுங்கோ பாடுகின்ற பாட்டதிலே பழுது குற்றம் வந்துட்டாலும் உங்க பாலகியா என்ன வேணும் சொல்லுகிறேன் சொல்லாதிலே சொல் கூரைகள் இருந்தாலும் குழந்தையா என்ன வேணும் அறிந்து நாம் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து நாம் பாடிட்டாலும் கதைகள் தெரியாமல் பாடிட்டாலும் சொல் பின்னால் வந்துட்டாலும் பின் சொல் முன்னால் வந்துட்டாலும் 6 பிழை 100 குற்றம் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா அப்படியே சபையோர்களே பெரியோர்களே ஆமா சபை நிறைந்த தாய்மாரெல்லாம் சீக்கிரம் கோயிலுக்கு வாங்க காலகாலத்துல வரணும்ல பெரியோர்களே சபையோர்களே பெற்றெடுத்த தாய்மார்களே ஆமா இந்த சாம்பவ மூர்த்தி அமைந்த
இந்த ஊர்ல இந்த சாம்பவர் வடகரை மாநகரத்திலே இந்த சான்றையில ஒத்தப்பனையடியான் திருவாலயத்தில் உங்கள் சொந்த பிள்ளை உங்கள் வீட்டு குழந்தை மாரியம்மாள் இந்த சினை திறவர் மக்கள் எல்லாம் வருஷா வருஷம் நான் பாடிக்கொண்டு இருந்தாலும் ஆமா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு புலவர்கள் ஒவ்வொரு விதமாக கதைகளை பாடுவார்கள். ஆமா ஒவ்வொருவர்களுக்கு ஒவ்வொரு வில்லுப்பாட்டு பிடிக்கும். ஆமா ஆமா நான் அனைத்தும் கற்றவளும் அல்ல, எல்லாம் தெரிந்தவளும் அல்ல. கிடையாது. கலைமகளே இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் உண்மைதானே? அவளே இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காளா? என் குருநாதர் சொல்லி கொடுத்த இந்த கலைகளை என்னால் தெரிந்தளவு ஆமா அடியால் பாடுகின்றேன். இந்த ஒத்தப்பனடியா வாசல்ல இந்த ஆலயத்திலே எங்களுக்கு முன்பாக பெரிய பெரிய புலவர்கள், பேர் அறிஞர்கள், கவிஞர்கள் பாடி இருப்பார்கள். இந்த பனடியா வாசல்ல ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. ஆமா கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பார். சொல்வார்களா? கற்றது கொஞ்சம்தான், ஆமா கல்லாதது உலக அளவுக்கு மேல இருக்கு. பாத்துக்கோங்க, எத்தனையோ எத்தனையோ இருக்கு. ஆகையினால் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் குழந்தையாக நான் மாரியம்மாள் இந்த வாசலுக்கு வருஷா வருஷம் நான் பாடிக்கொண்டிருந்தாலும் நிர்வாகிகள் எல்லாம் அடியால் பாடும் பாட்டில் பழுது குற்றம், சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றம். ஆமா கதையிலே பொருள் குற்றங்கள். சரி ஏமனா பண்புலிமா நகரத்திலே வந்து நம்ம சொந்த பிள்ளை மாரியம்மாள் வந்து பாட வேண்டும் என்று இந்த சமுதாய மக்கள் கோவில் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக, சேனை தலைவர் சமுதாயத்தின் சார்பாக எனக்கு அழைப்பு கொடுத்து வரவழைத்த அனைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாட்டாம நிர்வாகிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்து அடியாளுக்கு சாரீர குற்றம் இருந்தாலும் ஆமா பெரும்பாலும் இன்னைக்கு சாரீர குற்றம் இருக்காது. மைக்கு எப்படி மைக்கு மகாராஜானா ராஜாதான். இன்னைக்கு 6 மணி வரைக்கும் செல்லிகுளத்துல படிச்சு வந்திருக்கோம். திங்கட்கிழமையில இருந்து இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஓய்வில்லா பாட்டு. எங்க கருவனூர் பக்கத்துல? ஆமா, கரிவலம் வந்த நல்லூர். அது பக்கத்துல செல்லிகுளம்னு ஒரு ஊர் இருக்கு. பாத்தீங்களா? திங்கட்கிழமை நைட்டு, செவ்வாய் பகல், செவ்வாய் நைட்டு, புதன் பகல், புதன் நைட்டு, இன்னைக்கு வேலம் பகல். இன்னைக்கு 6 மணி வரைக்கும் அங்க படிச்சிருக்கு. அங்கேயும் 6 நேரம் தான், இங்கேயும் 6 நேரம் தான். அப்ப எத்தனை பொழுது அந்த தொண்டை வடிக்கு என்ன செய்ய? ஆமா, ஒரு சான் வயதுக்கு தானே இந்த பாடு பாட வேண்டியது இருக்கு. நம்ம வந்து டயத்துக்கு வெளில கட்டணும்ல. அதனாலே சாரீர குற்றங்கள் இருந்தாலும் ஆமா தாங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் முக்கியமா எங்க ஆட்கள்ல ஒரு குற்றம் குறை இருந்தாலும் நம்ம தாளக்கார மாமாவுக்கு நாளைக்கு கல்யாணம். அவளுக்கு இல்ல, அவளுக்கு கல்யாண வீடு. தம்பி தர்மா வந்திருக்கான். அதனால என் தம்பி தர்மை வந்திருக்காரு. அதனால ஆட்கள்ல ஒரு குற்றம் குறை இருந்தாலும் ஆமா இன்னைக்கு எல்லாரும் வாலிப பையங்க தான். 6 விலை 100 குற்றம். அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பாதி மதி மான்மளவும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகம் மதி கலிதமாகி அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் தன் ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க. ஒரு கோயில்ல 21 கூட்டருவ 61 பந்திகள் அமைந்த இடமாக இருந்தாலும் இந்த ஐயம்பந்தி வாசல்ல முதலாக குடிகளைப்புன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆமா, அன்னைக்கு சாஸ்தாங்கதையை படிக்கணுமா? எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் ஏன் சாஸ்தாவுக்கு முதலாக பாடுகின்றார்கள்? எதுக்கு? சில ஊர்ல சாஸ்தாவை வந்து பிறக்கணும் முத நாள். ஆமா, சில ஊர்ல ராமாயணம் முத நாள் படிங்கம்பாங்க. சரி, சில ஊர்ல மகாபாரதம் படிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம போகல. அதனால இந்த முத நாள் குடிகளைப்பு சாஸ்தாவுடைய புகழ். ஐயனுக்கு மெய்யனாக, அரைக்கும் சிவனுக்கும் அப்பாவுக்கு ஆணுக்கு வந்து பிறந்த பிள்ளை. சாஸ்தா பிறந்தாலே எல்லாரும் வந்தாச்சு. ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களும் ஆலயத்துக்கு வருமா. பேச்சு வந்துருவாரு, பெரிய மன வந்துருவாரு, சொடல வந்துருவாரு. அதனாலதான் சாஸ்தாவுக்கு முதலாக ஆரம்பிக்கின்றார்கள். பணமால வந்துருவாரு. சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க. மேதினில்
அரைக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்துதித்த ஆமையா சர்வசாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம். தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தே ஐயோ கைலாசத்தில் அங்கே தற்கே சிவமாலோ ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தில் அரணோடு பார்வதியும் கொல்லுவீர்ந்தா இந்திரலோகம் என்னும் பாட்டேனதோ அங்கே இந்திரன் இந்திரனையும் கொல்லுவீர்ந்தா சந்திரலோகம் என்னும் பாட்டேனத்தில் அங்க சந்திரன் சூரியரும் கொல்லுவீரந்தா சத்திய லோகம் என்னும் பிரம்மலோகத்தே சுவாமி சதர்மகன் சரஸ்வதியும் கொல்லுவீரந்தா வளரும் வைகுந்த தளமதிலே வளரும் வைகுந்த தளமதிலே மாயம் பெருமாள் லட்சுமியோ பாலம் பெருமாள் லட்சுமியோ அங்கே 33 கோடி தேவர்களா கைலையில் 48,000 கோடி அகஸ்திரரோடு அழகு கலைக்கோட்டி மாமோனி அமரர் தேவரோடு முனிவேர்களா அட்டதுக்கு பாலர்களும் கொல்லுவீரந்தா யானை முகத்தொந்தி என் அப்பன் 6 முகத்துடனே சுடரோளி விதண்ணில் சோதி மார்க்கண்டையன் கொல்லுவீரந்தா அங்கே நந்தி படைகளோடு பூதேகளோ நந்தி படைகளோடு பூதேகனோ அங்கே 4 லட்சம் கோடி கையில 4 லட்சம் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமாளோடு யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள் இல்ல கையிலே இல்ல யார் யாரெல்லாம் கொலுவிருக்கா ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு குளிர் சந்திரன் ஆகாய ஆகாய அன்னை கெங்காதேவி கொலுவிருக்கு கெங்காதேவி கொலுவிருக்கு அங்கே கொலுவிருந்து வரபோது கைலாசம் தன்னதி கரை கண்ட பகவானுக்கு அதிகால பொழுததிலே தேவ நல்ல முனிவர்கள் தேவ வாத்தியங்கள்
நந்தி தேவர் தாளம் போடே ரம்பையவா வருவாளோ நடனங்கள் ஊர்வசியா உல்லாசமா நேனகைய வருவாள் மிருதங்கமும் போடுவாளே சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி சங்கீதங்கள் பாடுவாளே அவள் சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய திருக்கைலாசத்திலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் நீலகண்டனாக கரைக்கண்டனாக காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காலாகலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமான் யானைத்தோல் போர்வை புலித்தோல் ஆசனத்தோடு சக்தியோடு சிவபெருமாள் திருக்கைலாசத்திலே குலுவிருக்க அப்படி இருக்கும் இறைவனாகிய சிவபெருமாள் இறைவனை வழிபட வேண்டும் என்று ஆண்டவன் வடிவத்திலே நாமளை பெற்ற தந்தைமார்களையும் படைத்து அம்பிகை உமையவள் பார்வதியால் வடிவத்தில் நாமளை பெற்ற தாய்மார்களையும் படைத்தார். ஆண்டவன் நாமளுக்கு 6 அறிவை கொடுத்த ஆசைகள் 3 கொடுத்தார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. என்சான் உடலை கொடுத்து வயிற்றை ஒரு சான் தான் படைச்சாரு. ஒரு சான் வயிற்றுக்கு தானே இந்த பாடு பட வேண்டியது இருக்கு. இன்னும் ஓய்வு இல்லை. சாப்பாடு ரொம்ப இழுக்கலாம். என்ன செய்ய, ஒரு நாளைக்கு ஒரு நேரத்து சாப்பாடுனா ஓசுக்கு அரிசியை வாங்கி சாப்பிட்டு உட்காந்துக்கலாம். நீங்க விடியாக்காலம் 10 இட்லி வேணுங்கோ, மத்தியானம் பொடி அரிசி சோறு சிக்கனோட பதியலா, சாயங்காலம் 4 மணிக்கு 10 பஜ்ஜி சுக்கு காப்பி, நைட்ல 12 தோசை தேவைப்படுது. என்ன செய்ய, அப்ப நம்ம அதுக்கெல்லாம் உழைக்கணும். பத்தியலா சப்பாத்தி 7 சப்பாத்தியே வேணுமா? ஓஹோ, உழைச்சா தான் சாப்பிட முடியும். வீட்ல இருந்தா சாப்பிட முடியுமா? உழைப்பு எதுக்கு? என்ன, உடலுக்கு ஊட்டத்தை கொடுக்க. ஆமா, தன் உணவல்ல, ஊட்டம் எதுக்கு கொடுக்கு? எதுக்கு? உழைப்பதற்கு. ஆமா, ஆக உழைப்பு வேணும், ஊட்டமும் வேணும். இறைவனாகிய சிவபெருமான் ஆமா அப்படி 14 லோகங்களையும் சரி 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். இந்த அண்ட புவனம் எல்லாம் 7 சப்தாசாரங்கள் சூழ்ந்த கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழக்கூடிய சிசுவையும் வீட்டில இருந்தே போட்டு கொண்டு வந்துட்டீங்களோ, முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சியவும் இறைவன் படைத்தார். சரி, ஆண்டவன் நாம் எல்லோரும் இருந்து இப்பூமியிலே வாழ்வதற்காக இந்திரலோகம், மந்திரலோகம், சந்திரலோகம், தபலோகம், வைகுந்த லோகம், வாயு லோகம், வருணலோகம், தனலோகம், சக்தி லோகம், சிவலோகம், பூலோகம், இந்த பூலோகம் எல்லாம் அப்படி 14 உலகை ஈசன் படைத்து ஆண்டவன் முக்கியமாக 3 உலகை படைத்தார். அதலை, சுதலை, ஆதி பாதாளம் என்னும் 3 உலகத்தையும் படைத்தார். அதலை என்றால் ஆகாய லோகம், சுதலை என்றாலே மத்தியலோகம், பாதாளம் என்றால் நாமளுக்கும் கீழ் ஒரு உலகம் இருக்கிறது. அப்பேற்பட்ட பாதாள உலகத்திலே அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவர்கள் விஜமுக வருணன் என்றோம், வருண விஜமுக வருணன் என்றோம், வருண வித்த கண்ணி மங்கை என்றோம், மன்னவன் தேவியுமா பாதாள உலகத்திலே அசுரகுல தலைவனாக அசுரகுல அரசாட்சி செய்து வாரார். அவர்கள் அரசாட்சி செய்து வாரார். அவர்கள் அரசாட்சி செய்து வாரார். ஆதி பாதாள உலகத்திலே
ரிஜமுக வர்ணனுமே மனைவி இரத்த கண்ணி பெண்ணவளும் மன்னவனும் தேவியுமா மனம் மகிழ்ந்து வாழ்ந்துவா அங்க கொண்டவனும் தேவியும் குணமுடனே வாழ்ந்துவாரார் எள்ளுக்கு என்னை போ இணை பிரியா தோழர் போலே பூவும் நல்ல நாரும் போலோ பொருத்தமுடன் வாழ்ந்துவார் மன்மதனோ ரதியும் போலே வீணையோ நாதம் போலோ அவனி புகழும் தேசங்களுக்கெல்லாம் ரிஜுமுக வர்ணனும் இரத்தக்கண்ணியும் பாதாள உலகத்திற்கு அசுரகுல தலைவனாக வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரும் பொழுது ரிஜுமுக வர்ண இரத்தக்கண்ணிக்கு மாட மாளிகை கூட கோபுரங்கள் மண்ணு மனை இருக்கு பொன்னும் பொருள் இருக்கு சொத்து சுகமெல்லாம் இருக்கு. என்ன இருந்து என்ன செய்ய எத்தனை இருந்தாலும் ஏந்தும் பிள்ளை அவர்களுக்கு இல்ல புத்திரவாக்கியம் கிடையாது. உலகத்திலே எவ்வளவுதான் செல்வேந்தராக வாழ்ந்தாலும் செல்வத்தின் சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானே. ஆணை பெத்து பெண்ணை பெத்து குழந்தை இருந்தா தான் இன்னாரு மக இன்னாரு இன்னாரு பிள்ளை இன்னாரும் பாங்க நம்மள கும்பிட கொலை வைத்த அதுவே வாழையடி வாழை பேர் சொல்லும் பிள்ளை. சரி குலம் தலைக்கணுமானா ஒரு குழந்தை இருக்கணும். வம்சம் தலைக்க வாரிசு வேணுமே மன்னவா ஏ மனவாளா இரத்தக்கண்ணியால் ரிஜுமுக வர்ணனை கண்டு அழுது புலம்பினா பிள்ளை இல்லாம இருவேரும் அழுது கொண்டு இருந்தோமானா என்று பிள்ளை கிடைக்கும். பிள்ளை கிடைக்குமா? பிள்ளை வேணும்னா என்ன செய்யணும்? அந்த காலம் கோயில் கோயிலா போவாங்க. அந்த காலம் கோயிலுக்கு தானே வருவாங்க. ஆமா இப்பவும் கோயிலுக்கு போத்தான் செய்தாங்க. இங்க இருந்து நடந்து போவா இருக்கக்கூடிக்கு நடந்து போவா திருப்பதிக்கு நடந்து போவா. திருப்பதிக்கெல்லாம் நடக்க முடியாது. நடக்க முடியாதா? அப்பாடி அதெல்லாம் நடக்க காரியமா? மன திருப்பதி இருக்குல்ல திருச்செந்தூர் பக்கத்துல. ஓ இந்த திருப்பதிக்கா? அங்க நடந்து வரலாம் அண்ணா அங்க என்ன போவா? ஏன்னா திருப்பதியில போய் இறங்கி அடிவாரத்துல இருந்து மேல மலைக்கு வேணா நடந்து போகலாம். அது போகலாம். திருப்பதிக்கு இருந்து போக முடியுமா? போக முடியாது. நம்ம திருப்பதியில போய் நம்ம பாதம் மரணமா? ஒரு பெருமாள் கோயிலுக்கு நடக்க மாட்டாங்க திருப்பதிக்கு நடக்கவா? சும்மா அதெல்லாம் நடக்க காரியமா? திருப்பதி மிதியாத பாதம் இருக்காரு. குளத்துக்கரைக்கு போனோம்னாலே பைக்கு வேணும்காங்க. திருப்பதிக்கு நடந்து போவ பெருமைக்கெல்லாம் மாபிடிக்கப்படாது சொல்லுவாங்க. அப்படி நம்ம பாதம் போய் திருப்பதியில படணுமா? அதான் திருப்பதி மிதியாத பாதம். கார்ல அப்படியா என்ன முடியும்? அதனாலே ரிஜுமுக வர்ணனும் இரத்தக்கண்ணி இருவேர்களுமாக இறைவனாகிய சிவபெருமாளை எண்ணி பிள்ளை ஒன்று வேணும் என்று பாதாள உலகத்தில அவர்கள் இருந்து தவம் செய்து வாரார். மதலை ஒன்று வேணும் என்று வேணும் என்று அறிவித்தவன் ஐயா குழந்தை ஒன்று வேணும் என்று கொடுந்தவமும் இருந்து வாரா உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் அரணாரை மறக்காமல் ஈராறு வருடகாலம் இருந்து தவமதை இருந்து தவமதை செய்துவாரா இருந்து தவமதை போட் போட் அவர்கள் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் தவம் இருந்து வருகின்ற பொழுது அதே பாதாள உலகத்திலே
இன்னும் ஒருவருமே தவம் இருந்தார். யாரு? அவர்தான் வண்டுமுக அரிசி. ஓ, வண்டுமுக அரிசியா? வண்டுமுக அரிசி இல்லறத்தை வெறுத்து இறைவனை கண்டு ஈசன் பட்டத்தை வாங்க வேண்டும். அந்த வண்டுமுக அரிசி ஈசன் பட்டங்களை வாங்க வேண்டும் என்று வருஷம் 12 தவங்களை செய்தார். ஆமா. இவர் தவமோ கைலாசமே கிட்டு 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 நடுங்குது. ஆடாத கைலாசம் கிடுகிடு கிடுகிடுன்னு. மும்மூர்த்திகள் இதனை அறிந்து இவன் தவத்தை கலைத்தாக வேண்டும் என்று எண்ணி, ஆமா, அழகில் மயங்காத பேர்கள் யாரு உண்டா? இந்த உலகத்துல அப்படி யாரு இருக்கா? அழகிலே சிறந்தவன் மன்மதன். ஆமா. மன்மதனை வரவழைத்து கை குழந்தையாக்கி தவம் இருக்கும் வண்டுமுக அரிசியின் தவத்திலே கொண்டு வந்து குழந்தையை போட்டார். ஆமா. குழந்தை கூவா கூவா என்று குரல் கொடுத்தது. குழந்தையின் குரலை காதிலே கேட்டு தவத்தை மறந்தார். தவத்தெல்லாம் மறந்து வாரி நல்ல கையில் எடுத்தார். வாய் நிறைய முத்தமிட்டார். சேர்த்து நல்ல கையில் எடுத்தார். செவிட்டோடு முத்தமிட்டார். போரி நல்ல கையில் எடுத்தார். கோடி லட்சம் முத்தமிட்டார். ஐயா அள்ளி நல்ல அரவணைத்து, அள்ளி நல்ல அரவணைத்து ஆவலோடும் முத்தமிட்டார். ஆவலோடு அள்ளி அரவணைத்த ஆவலோடு முத்தமிட மும்மூர்த்திகள் ஆகாய மார்க்கமாகவே நின்று கொண்டு, அடே வண்டுமுக அரிசி, மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூவாசை வருத்த முனிவரே, நீர் நித்திய பிரம்மச்சாரி, கல்யாணமே ஆகாத உமக்கு இந்த கை குழந்தை ஏதேனா? ஞானத்தால் அறிந்து பார்த்தார் வண்டுமுக அரிசி. சரி, இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, தெய்வ குழந்தை. நாம் தவத்தை கலைப்பதற்கு ஏவல் செய்த பிள்ளை இந்த பிள்ளை. இதற்கு நாம் சாபம் கொடுத்தாக வேண்டும் என்று என் அரும்பெரும் தவத்தை கலைக்க பிறந்த சண்டாளா, என் தவத்தை கலைக்க உன்னை யார் ஏவல் செய்து அனுப்பினார்களோ நீ அவருக்கே விரோதியாக சென்று வனங்களிலே அலைந்து திரிந்து உன்னை படைத்தவர் கையால் மாடுமடிந்து போவாய் போ என்று சாபத்தை கொடுத்தார். குழந்தையை வீசி எறிந்தார். அவ்வாறு எரியக்கூடிய குழந்தையோ ஆகாய மார்க்கமாகவே உருண்டு வந்து பாதாள உலகத்திலே குழந்தைக்காக தவம் இருந்தார். பாருங்க, நிஜமுகாவர்ணனும் ரித்த கண்ணியும் அவர்கள் தவத்திலே வந்து இந்த குழந்தை சேர்ந்தது. குழந்தை எத்தான் கண்ட போதே கொண்டவனும் தேவியும் அரண்மனைக்கு கொண்டு வந்து 56 தேசத்துக்கு 56 அறிக்கை ஓலை கொடுப்பார். அங்கே அறிக்கை ஓலை காதில் கேட்டு அரசரெல்லாம் ஓடி வந்து நிஜமுக வர்ணனும் ரத்த கண்ணி பெண்ணவளும் செல்ல மகன் பிறந்தார் என்று சீனி பழம் செலவு செய்து அருமா மகன் பிறந்தான் என்று அள்ளி பணம் கொடுப்பார். தங்க மகன் தர்மங்களை தான தர்மங்களை வழங்கி குழந்தைக்கு பேர் நாமத்தை சூட்ட வேண்டும். ஆம்பளை பிள்ளை, அசுர குலத்திற்கே தலைவனா வாழ போற பிள்ளை. இந்த பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? நல்ல பேரா ஒரு பேரை சொல்லுங்க. நறுக்குன்னு ஹீரோல் பேரா? ஹீரோ பேரா? நம்ம நேற்று முந்தாண்டு படத்தை பார்த்தா தானே படத்தில் உள்ள பேர் தெரியும். நம்ம படத்தை பார்க்கவே ஆள் இல்லை. நம்ம எந்த படத்தை போய் பார்க்க? ஐயோ பாவம், நாங்கெல்லாம் ஒரு சின்ன சிச்சிப்பி. உண்டு வளர்ந்தவனோட உண்டு வளர்ந்தான். உண்டாத்தான் பிள்ளை வளரும். என்னென்ன வயித்தாவனோட வயித்தான். ரொம்ப சாப்பிட்டா வயிறு தள்ளத்தான் செய்யும். என் மருமகன் வயித்தான் இருக்கான்.
வெளிநாட்டுல இருக்காரு. ஐயோ பாவம், அதாக என்ன பாடுபடுதோ. ஆமா, அந்த காலம் பேராட்டு தானே கூடுறாங்க. பரவாயில்ல, மருமவன மாமா மறக்காம தானே இருக்காவோ. ஆமா, நல்ல பேரா ஒரு பேரை சொல்லுங்க. நல்ல பேரனா முறுக்குன்னு விடுவோமா? அந்த காலத்துல அவங்க குலதெய்வமான பேரை விடுவாங்க. இங்க எத்தனை தெய்வம் இருக்கு? யாராருக்கு எந்த குலதெய்வமோ அந்த பேர் விடுவாங்க. பேச்சியம்மா இருக்கா, சிவன் இருக்காரு, அடுத்து பெரியம்மாடா இருக்காரு, காளியம்மா இருக்கா, சொல்லமாடா இருக்காரு, பனேடியா இருக்காரு, இசக்கியம்மா இருக்கா, பனமாளா இருக்காரு. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் ஆனா பேருன்னு ஒண்ணு கொடுக்கணும். அந்த காலத்துல யாராருக்கு எந்த குலதெய்வமோ அந்த பேர் தானே விடுவாங்க. ஆணாக பிறந்தார் ராக்கேன், பெண்ணா பிறந்தார் ராக்கி, ராக்கேன் ராக்கி, மூக்கேன் மூக்கி, சொக்கேன் சொக்கி, மாடை மாடத்தி, கருப்பேன் கருப்பாயி, இருளப்பேன் இருளாயி, சுப்பையா சுப்பம்மா. 6 மணிக்கு மேல கண்ணும் தெரியாது, அவங்களுக்கு நல்ல கண்ணுன்னு பேர் வச்சிருப்பாங்க. மாடிக்கு மேல மாடி இருக்கும், அந்த வீட்டு ஐயாவுக்கு பண்டாரம்னு பேர் வச்சிருப்பாங்க. இல்லாட்ட பிச்சையான இருக்கும். வருஷ காலமெல்லாம் ஆஸ்பத்திரியில போய் ஊசி மருந்து மாத்திரையில தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஆமா, அந்த வீட்டு அண்ணாச்சிக்கு ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆரோக்கிய ராஜா. எச்சு கேட்டு காக்கா வரட்ட மாட்டாங்க, அவங்களுக்கு தான் தர்மராசான்னு பேர் இருக்கும். தர்மராஜா. ஆமா ஆமா, அதாவது அவங்க குலதெய்வத்தினுடைய பேர். அதான பார்த்தேன். ஒரு ஆளு கருப்பா இருந்தாருன்னு வைங்க, அவங்களுக்கு தான் வெள்ளச்சாமின்னு பேர் இருக்கும். ஓ, வெள்ளச்சாமி. ஒரு ஆளு சிகப்பா இருந்தாருன்னா அவருக்கு கருப்பசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஓ, காவையா கருப்பசாமி. இதுதான் அவங்க குலதெய்வத்தினுடைய பேர். ஆமா, ஆனா இந்த குழந்தை தெய்வலோகத்து பிள்ளை, அவர்கள் குலமோ அசுர அரக்கருடைய குலம். வல்லமை தவம் இருந்ததினால் வல்லவன் என்றும், அவர்கள் குலமோ அசுர அரக்கருடைய குலம். ஆகையினால் இரண்டையும் சேர்த்து வல்லரக்கா என்று பேர் நாமத்தை கொடுத்தார்கள். வல்லரக்க ராஜனை கண்ணி பெண்ணவளும் தரையதில விட்டோமானா தண்டைக்கால் நோகும் என்று பூமியில விட்டோமானா பொற்பாத நோகும் என்று தோளில தொட்டில் கட்டி துடையில நடைவரத்து மார்போடு தொட்டில் கட்டி மடியில நடைவரத்து தாலாட்டி ஓராட்டி தலைமகனை வளர்த்துவார். அங்கே வளர்த்து வரும் நாளையில வல்லரக்க ராஜனுக்கு வட்டியில சாதம் போட்ட வாரி உண்ண மாட்டார் என்று இலையில சாதம் போட்டா எடுத்து உண்ண மாட்டார் என்று தங்க நல்ல தழுகையில கீரை வெண்ணெய் தான் பிசைந்து காக்காய எச்சங்காட்டி கண்மணிக்கு ஊட்டுவாளா ஊட்டி நல்ல வளர்த்து உடம்பு எல்லாம் ஏத்தி நல்ல தேகம் அல்ல நெய்யூருக நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா வளர்த்து வரும் நாளையில வல்லரக்க ராஜனுக்கு ஒரு வயதா 2 வயதா உச்சம் 3 வயதாச்சு 3 வயதிலே முடியிறக்கி காது குத்தி முத்தால கம்மல்லிட்டு காது குத்தி கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பும் போட்டு
வயதுமாச்சு நடந்து விளையாடுதான் அந்த வல்லரகராற்றுதனும் 5 நல்ல வயதுமாச்சு அரக்கன் அறிவி கலைகளை படிக்க போறா ஆயந்து வயது மாற்றோ படிக்க போடு போடு 5 வயதாக இருக்க வல்லரக்கனுக்கு அறிவி கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அசுரகுல குருவாகப்பட்ட அசுரகுரு சுக்கராச்சாரியாரை வரவழைத்து சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியாரா நாள் பார்த்து தினங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்தார்கள். நல்ல நாள் எதிர்பார்த்து நாளான நாள் நல்லதோர் கிழமையிலே புரட்டாசி மாசையிலே காயாத பனையில் கன்னிப்பனை குறித்தெடுத்தார். ஈனாத பனையில் இளம்பனை குறித்தெடுத்து அந்த இளவரசன் வல்லரக்கனுக்கு வண்டரியா ஓலையை கொண்டு வந்து இருபுறமும் கொண்டே சீவி மஞ்சளை தேய்ச்சி மஞ்சள் குறிப்பிட்டு எழுத்தாணி கொண்டு ஏடு தொடங்கி ஒரு 7 நாள் மஞ்சள் பூசிருக்கணும்ல. அசுர குருவாகிய சுக்கராச்சாரியாரோ ஆசார பலகையிலே அரக்கனை அமர வைத்து ஒரு பத்திரிகை அடிச்சாலே மஞ்சள் பூசணும். அரிகரி சித்தரி அறிவோம் நன்றாக குருவே துணை என்று மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும் பின்னால இடைஞ்ச ஆனாவில் இருந்து அக்கனா வரைக்கும் காணாவில் இருந்து இக்கண்ணா வரைக்கும் அரக்கன் ஆயகளை அனைத்தையும் படிக்கின்றான். அரிகரி கொன்ற வேந்தோம் அறிந்து கொண்டாரோ அரிகரி கொன்ற வேந்தோம் அறிந்து கொண்டானா அன்னையும் பிதா என்று வேடி படித்து கொண்டான். அன்னையும் பிதா என்று வேடி படித்து கொண்டானோ வளர்க்கா அவன் 4 வேதம் 4 வேதம் 4 வேதம் 6 சத்திரம் படித்து கொண்டானோ 64 கலைக்கு அணியம் தெரிந்து 64 கலைக்கு அணியம் தெரிந்து கொண்டானா ஆமையா அவன் 64 கலைக்கு அணியும் அரக்கன் படியாத பாடம் எல்லாம் படிக்கானே வல்லரக்கன் ஆனையாற்றம் குதிரையாற்றம் அழகு உயர்ந்த தொழில் படித்தான் மல்லிடம் பிஷலம்பு தொழில் வாழு வித்த வில்லு வித்தை போர் வித்த ஜலம்பு வித்தை முன்கரணம் பின்கரணம் முக்கியமா படித்து வாரா 16 வயதுக்குள்ள பலகலையும் அரக்கன் பலகலையும் படித்து வாரா அரக்கன் பலக அப்படி படித்து வரும் நாளையில வல்லரக்க ராஜனுக்கு
16 வயதுமாச்சு 16 வயதாதிலே எத்த கண்ணி பெண்ணவளும் விஜுமுக வர்ணனிடும் என் கணவா ராஜமன்னா 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 என்னுடைய வார்த்தைகளும் 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 மன்னா என்னுடைய நம்ம மகனாகிய வல்லரக்கனுக்கு வயதோ 16 ஆச்சு. 16 வயசுல அந்த காலம் செல்ல கல்யாணம்னு ஒரு கல்யாணத்தை முடிப்பாங்க. ஆமா, இன்னாருக்கு இன்னாரு. இந்த செல்ல கல்யாணம் ஏன் முடிக்காங்கன்னா சில வீட்டில் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தவம் இருந்து குழந்தை கிடைச்சிருக்கும். ஆமா, அப்போ பிள்ளைக்கு வயசு 16 இருந்தாலும் பெத்தவங்களுக்கு வயோதியாகும் காலம் ஆயிரும். பார்த்துக்கோங்க, இப்ப காலம்லாம் பெரிய வயசுல ஆயிருக்கும். 16 வயதுல காலகாலத்துல மகனுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு பேசுறாங்க. ஆமா, ஏன் காலகாலம் கல்யாணம் முடிக்கணும்? காலகாலத்தை கல்யாணம் முடிச்சா பேரனே பேத்தியோ தம்பி தம்பரா கல்யாணம் ஏன் முடிக்காங்க? ஓ, குடும்ப பொறுப்பு. ஆமா, சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்க்க. கல்யாணம் ஏன் முடிக்காங்கன்னா கல்யாணம் முடிச்சாதான் வரிய முழு வரி போட முடியும். அப்பந்தான் ஊர் கூட்டத்துக்குள்ள போய் பேச முடியும். சில ஆளு பெரிய ஆளு பேச விட மாட்டாங்க. நீ கல்யாணம் முடிக்காதவன் நீ போய் உங்க ஐயா வரத்துல நீ பேசாத போன்றாங்க. ஆனா கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அப்ப கல்யாணம் முடிக்காம கூட்டத்துல போய் பேச முடியாது. இப்ப கல்யாணம் முடிச்சா பேச முடியாது. வீட்டுக்காரி அங்க உட்கார வச்சிருவாளா, எங்க போறீங்க பேசான போய் முடக்கும். உங்க அப்பா போயிருக்காருல, நீங்க எதுக்கு போறீங்க பேசான முடக்குங்க. கல்யாணம் முடிச்சாச்சுன்னா கால் கட்டு போட்டது மாதிரி ஆயிப்போம். ஒரு பக்கம் பாவிட மாட்டாளா, எங்க பாவிடுவா? முத்தத்துக்கே வரவிட மாட்டுக்காளுவே. கூட்டத்துல போய் எங்க போய் நிக்க? அதானே, எங்க எங்க போக முடியும்? பத்தியா வீட்டுக்கார்ட்ட பேசி செவிச்சிட்டு போய் கூட்டத்துக்குள்ள போய் பேசணும். அப்படி போவிட மாட்டா ஊர் சாடி. கல்யாணம் முடிச்சாதான் குடும்பத்தினுடைய ஒரு பொறுப்பு வருமா. ஆமா, ஒரு வீட்டை பார்க்கிற மாப்பிள்ளையா இருந்தா கூட கல்யாணம் முடிக்கணும்காங்க. 56 தேசங்களுக்கு அதிபதியாக வாழ போறானே வல்லரக்கன், பட்டம் சுட்டணுமானா கல்யாணம் முடிக்காம பட்டம் சுட்ட முடியாது. அப்ப அவசர கல்யாணம் முடிக்கணும்னா பெண்ணு எங்க பார்க்கலாம்? அந்த பவள நாட்டுல போய் அரக்கனுடைய தாய்மாமா மகளாகிய பவள தேசத்திலே வந்து பவளக்கண்ணி என்பவளை திருப்பூட்டினார்கள். ஆமா, அந்த பவளக்கண்ணியை மனம் முடித்த அரக்கனையும் பவளக்கண்ணியும் சிம்மாசனத்திலே அமர வைத்து விஜமுகாவர்ணன் நாட்டையே ஒப்படைத்தார். எப்படி எப்படி என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, செங்கோலும் உன் பொறுப்பு, சிம்மாசனம் உன் பொறுப்பு, நாடு எல்லாம் உன் பொறுப்பு, நாடு நகரம் எல்லாம் உன் பொறுப்பு, கூட்டி எல்லாம் உன் பொறுப்பு, கூட்டு பொக்கிசங்கள் உன் பொறுப்பு, பணப்பெட்டியும் உன் பொறுப்பு, பாதாள உலகம் எல்லாம் உன் பொறுப்பு. ஒப்படைத்த வேளையில வல்லரக்கராற்றுதனும் அவன் செங்கோல் கையில் பிடித்தான், சிம்மாசனம் தான் அமர்ந்தான். வாசம் புகழ் சூடும் உலகமெல்லாம், வாசம் புகழ் சூடும் உலகமெல்லாம் வரிசையோடு ஆண்டு வாரா. போடு போடு வரிசையோடு நீதி அவனி புவனம் எல்லாம் வாழ்ந்து வாராம் வல்லரக்கன்,
செங்கோல் பிடித்து என்னைக்கு சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்தானோ என்னைக்கு உலகத்தாண்டானோ அன்னையில இருந்து நாட்டுல மழையே இல்லை ஐயா. ஏன் மழை இல்லை? சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது 9 படி அமைத்திருந்தார்கள். இந்த 9 படியும் 9 நவக்கிரகத்தை கொண்டு வந்து படியாக போட்டார். அரக்கன் 8 படியை ஒழுங்கா மிதிச்சான். 9வது படியிலே சிம்மாசனத்துல இருக்க போறோம்ங்கிற ஆணவத்தோடு ஓங்கி மிதித்தான். அப்பமே பிடித்தான். அரக்கனுக்கு 6:45 6:45 அவனுக்கு அட்டமா சனியம் பிடிக்கான சனியனவே பிடிக்க போறா. சங்கடத்தை அரக்க அணைய போறா. 7:30 பிடிக்க போறா. அவன் இருப்பிடத்தை கிளப்ப போறான். சிம்மாசனம் அமர்ந்த போது 12 வருட காலம் வருட காலம் அங்க பஞ்சம் வந்து சேர்ந்தூதையா சேர்ந்தூதையா 12 வருட காலம் அங்க மரக்கள் உருண்ட பஞ்சம் பாதாள உலகத்தில் மன்னவரை தோற்ற பஞ்சம் ஆளி உருண்ட பஞ்சம் நாயகரை தோற்ற பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் அரக்கனை தோற்ற பஞ்சம் தாலி விற்றும் பீலி விற்றும் தலையளவு பஞ்சம் ஐயா. பிள்ளையை விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்ட பஞ்சம் பசையின் கொடுமையாலே கொடுப்பக்கிறதென்ற பஞ்சம். பஞ்சமா இருக்கும் போது இருக்கும் பாதாள உலகத்தில 56 தேசம் எல்லாம் வல்லரக்க ராஜனுக்கு பகுதி கொடுக்கலைய பணிந்து நடக்கலைய இருசா பணம் கொடுக்கலைய ஏன் என்றும் கேட்கலைய கிஸ்தி பணம் கொடுக்கலைய அவனை கீழ்வணிந்து நடக்கலைய வல்லரக்க ராற்றுதனும் பணப்பெட்டிய பாப்பான் பணங்களெல்லாம் பொக்கிசத்தை பொருட்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு. களஞ்சியத்தை பாப்பானே கஜனா காலியாச்சு. என்ன செய்வான் அது செய்வான் என்ன செய்வான் அவன் என்னதானே மனமறிய. பனிரெண்டு ஆண்டு காலம் மழை இல்லாத போது மக்கள் அரக்கனுக்கு பகுதி கொடுக்கல, பணிந்து நடக்கல, இருசா கொடுக்கல, ஏனென்றும் கேட்கல. பணப்பெட்டியை பார்த்தாம் பணமெல்லாம் குறைஞ்சிருக்கு, பொக்கிசத்தை பார்த்தாம் பொருள் எல்லாம் குறைஞ்சு போச்சு, எல்லாம் காலி. இருந்தே சாப்பிட்டா எத்தனை நாளைக்கு இருந்து சாப்பிட முடியும்? வேலைக்கு போகாம எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும்? தம்பி சொன்ன மாதிரி வரவுக்கு வழிகளே இதுல எங்க செலவழிக்க? வரவு வந்தாதான் செலவு செய்ய முடியும். வரவே இல்லாம எப்படி எங்க ஓடி செலவு பண்ண? வட்டிக்கு தானே வாங்கணும். கட்டக்கார வீட்டுக்கு போங்க, நிறைய வச்சிருக்காரு. அவரே பெரிய கஷ்டத்துல இருக்காரு, ஏங்க கொடுக்க முடியாம. இவரை பார்த்தா யாரும் கஷ்டப்படுற ஆள் மாதிரி சொல்ல முடியுமாயா? வேற என்ன, அத்தை மாமா அப்பா அம்மா இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? அப்பதானே வலியாம இருப்பீரு. வலியாம இருப்பீரு.
அந்த காலம் உங்களுக்கு மருமகனா பிறந்துட்டு கஷ்டப்பட முடியுமா? ஆமா, நீங்க வந்ததே பெரிய புண்ணியம்லா. இப்படி ஒரு மருமகனுக்கு இப்படி ஒரு மாமன் கிடைக்க கொடுத்து வைக்கணும் இல்லையா? சிலங்களா தியாக புழுது மாமாட்ட 5 ரூபா கேட்டீங்கன்னா 10 ரூபா கொடுப்பாவல. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உண்மைதானே? எதனாலும் கேளுங்க, துட்டு மட்டும் கேட்டதாங்க. ஆமா, துட்டுனா நம்மளே கடன் கொடுக்க முடியாம இருக்கும்போது இவருக்கு எங்க இருந்து நம்ம கொடுக்க? ஆமா, புருக்காப்பி. ஆமா, அப்படி வல்லரக்கனானவன் பணப்பெட்டியை பார்த்தான், பணம் குறைந்து விட்டது. பொக்கிஷத்தை பார்த்தான், பொருள் குறைந்து விட்டது. சரி, மந்திரி அழைத்தான். ஆமா, மந்திரி, இதனால் இதுவரைக்கும் அரிசி பரிகாரம் செய்து வந்தேனே, நாட்டு மக்கள் யாரும் எனக்கு பகுதி கொடுக்கல, பணிந்து நடக்கல, இருசா கொடுக்கல, ஏனென்றும் கேட்கல. உடனடியாக சென்று பறையோசை அடித்து பகுதியை வாங்கிட்டு வாண்டார். மன்னா, 12 வருஷம் மழை இல்லை, மக்கள் பஞ்சத்தால் வாடுகின்றார்கள். நாம் போய் எப்படி பகுதி கேட்க முடியும்? பகுதி கொடுப்பாங்களா? ஏய் மந்திரி, பகுதியை கொடுத்தா வாங்கிட்டு வா, பதிலுக்கு அடிக்கடி கொடுத்தா அது நீயே வச்சுக்கோ. லாபம் வந்தா எனக்கு, நஷ்டம் வந்தா மச்சான் காமியோ. ஆமா, அடி விழுந்தா உங்களுக்கு, பணம் கிடைச்சா பிள்ளைகளுக்கு. ஏடா உடம்பு இருக்குல்ல, தாங்கிக்கிடும். முதுகு அவலமா இருக்கலாம், அது வாங்கிடுவாரு. பத்தியா எங்க அடிச்சாலும் இறங்குமா, எங்கன்னு அடிச்சாலும் இறங்கும். இறங்குற மாதிரி தானே இருக்கு. அப்படியே ஆட்டும் என்று மந்திரியும் ஓடி வந்து 56 தேசத்துக்கு அடிக்காரே பறையோசை. பறையோசை சத்தம் கேட்டு அரசரெல்லாம் ஓடி வந்து, வாருமையா மந்திரி, வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். யார் யா உம்மை வந்து இங்க அடிக்க சொன்னா? மன்னன் அடிக்க சொன்னார் ஐயா. நாட்டிலே 12 ஆண்டு காலம் மழை இல்லை, நாங்கெல்லாம் பஞ்சத்துல வாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரம் நீ வந்து பகுதி கேட்கிறியா? மந்திரி, உங்க அரக்கங்கிட்ட போய் சொல்லு, பகுதி பணம் வேணுமானா படையெடுத்து வந்திடுவோம், இருசா பணம் வேணுமானா எதிர்த்து சண்டை செய்திடுவோம், கிஸ்தி பணம் வேணுமானா கிஸ்தி பணம் உங்களை கெட்டி வச்சு அடிச்சிடுவோம். கெட்டி வச்சு அடடே, சண்டை கோடி நாட்ட சொல்லு, சண்டை செய்து இத்த கோடி நாட்ட சொல்லு, யுத்தம் செய்து மல்லு கோடி மல்லு செய்து மண்டையிலே பலம் இருந்தா மல்லுக்கு தான் வரவும் சொல்லு, எஞ்சினிலே துணிவு இருந்தா யுத்தத்துக்கு வரவும் சொல்லு. அரசரெல்லாம் சொன்ன போல் அரசரெல்லாம் அரக்கன் மந்திரியும் யாரு சொல்வா? மந்திரியோ அவரோ எண்ணாத எண்ணோமெல்லாம் என்னுதர மந்திரியும். அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவன் விரட்டுதான். இங்க வந்தா இவங்க நிக்க நிலைச்சரி இல்லையே. இந்த அரக்க நாட்டுக்குள்ள இருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து, நமக்கு பொல்லாத ஆபத்து வந்துருமோ. நாட்டை விட்டே இல்லாத பொல்லாதலான்னு சொல்லி இவனை வனத்துக்கு அனுப்பிடணும். வனவாசம் போனவன் வந்தா தான் உண்டு, வரலனா இல்ல. காட்டுக்கு போனவங்க என்று மந்திரியோ அரக்கன் பக்கம் ஓடோடி வருகின்றார். மந்திரிய கண்ட போதே வல்லரக்கன் அது சொல்வான், வாருமையா மந்திரிய போன காரியம் என்னாச்சு?
பகுதி பணத்தை எங்கய்யா பகுதி பணத்தை வாங்க பண்ணிடலாம் ஐயா வல்லருக்கா அதையா கேக்கியா பகுதி கேட்டு போனேன் ஐயா படையெடுத்து வாராரே இருசாப்பானம் கேட்டு போனேன் எதிர்த்து சண்டைக்கு வாரார்கள் உங்களுக்கு மண்டை பேலம் இருந்துதானா இப்பமே மல்லுக்கு வரவும் சொன்னார் நெஞ்சில் பேலம் இருந்துதானா உங்களை யுத்தத்துக்கு வரவும் சொன்னார் ஏய் மந்திரி என்ன என்னை பார்த்து சண்டைக்கு வர சொன்னார்களா திரட்டு திரட்டு கேட்டுக்கிட்டு சும்மாவா வந்த மன்னா பொறுங்க திரட்டு திரட்டு நம்படையை மன்னா பொறுங்க மன்னா ஆத்திரக்காரர்களுக்கு புத்தி மட்டி என்பார்கள் அவங்க 56 தேசம் அவர்களோ 56 அரச மன்னர்கள் நம்ம ஒரு தேசத்து அரசர்கள் எல்லாம் இருக்கோம் நீங்களோ ஒரு நாட்டு மன்னர் ஐயா போனா ஜெபிக்க முடியுமா நம்மளால ஜெபிக்க முடியாது அப்படியே மிஞ்சி போனா இலையில வச்சு சாப்பிடமா சண்டைக்கு தான் போனமானா சயனிகளும் நமக்கு இல்ல யுத்தத்துக்கு போனமானா யுத்தப்படை நமக்கு இல்ல மல்லுக்கு போனமானா மல்லுப்படை நமக்கு இல்ல ஈட்டி வேண்டாம் பாலா வேண்டாம் எடசூரி வங்கி வேண்டாம் கத்தி வேண்டாம் கம்பு வேண்டாம் கட்டாரி சூரி வேண்டாம் சண்டை வேண்டாம் ஜடவு வேண்டாம் ஒத்தையில நீங்க நின்னு ஒத்தையில நீங்க நின்னு இந்த உலகத்தை ஆள வேணும் இந்த உலகத்தை மன்னா ஒத்தையிலே நீங்க நின்று இந்த உலகத்தை ஆள வேணுமானா அடக்கணும் ஒடுக்கணும்னா அவங்க 56 அரச மன்னர்கள் நீங்கள் ஒரு நாட்டு மன்னர் போனா செவிக்க முடியாது சண்டைக்கு போனா சயனிகள் நம்மளுக்கு காணாது படைகள் எல்லாம் காணாது யுத்தத்துக்கு போனா யுத்தப்படை காணாது 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 மல்லுக்கு போனா மல்லு படை காணாது நம்மகிட்ட ஒரு நேரத்துல படைகள் இருந்துச்சு சண்டை செய்து நாமல் பகுதியை வாங்குவதை விட ஆமா அவனே இவனே